இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி ஒற்றுமையாவே இருக்க மாட்டாங்க. பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 2 பேருக்குள்ளயும். ஆனா ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருவாங்க. சின்ன பிரச்சனையா இருக்கும். அத ஊதி பெருசாக்கி, பெருசாக்கி பூதாகரமா ஆக்கி டைவர்ஸ் போற அளவு வந்துரும். அப்படி இருக்கும் பொழுது, ஆனா மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும் அவங்களுக்கு. நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோங்கிற எண்ணம் அந்த 2 பேர்ட்டையுமே இருக்கும். அப்படி எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு, நீங்க மறுபடியும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. திருச்செந்தூர் போக முடியலைனாலும் பரவாயில்ல, உங்க வீட்டு பக்கத்துல என்ன முருகன் கோயில் இருக்கோ அங்க போய் பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு வேண்டிய பழங்களை வாங்கி கொடுத்து அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தை மனம் குளிர கண் குளிர நல்லா பார்த்துட்டு அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நாங்க பிரிஞ்சவங்க ஒன்னு சேர்ந்தோம்னு சொல்லி வாழ்க்கை துணையோட நாங்க சேரணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த திருச்செந்தூர் முருகன் உங்களை சேர்த்து வச்சிருவாரு. யாராலையும் பிரிக்கவே முடியாது. அந்த முருகப்பெருமான் மனசு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், எவனாலையும் உங்க கணவன் மனைவியை பிரிக்கவே முடியாது. கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவீங்க. கவலையே படாதீங்க. விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான இறுக்க பிடிச்சுக்கோங்க. நீதான்ப்பா எல்லாம், என்னோட வாழ்க்கை துணையோட சேர்த்து வைக்கிற பொறுப்பு உன்னோடதுன்னு சொல்லி நீங்க மனதார 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு வாங்க. கண்டிப்பா இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களை கணவன் மனைவியை சேர்த்து வைப்பாரு. நீங்க நல்ல சூப்பரா வாழ்வீங்க. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கையா அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா பாக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை பிரம்மாண்டமா மாறிடும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.